அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவில் கூண்டோடு கைது, நீதிபதி தீர்ப்பு. இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. அனைவருக்குமே தெரியும் திமுகல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாகி இருந்தது. அதே மாரி திமுக சேர்ந்த மூத்த அமைச்சர்கள், அதே மாரி அனைவருமே 20, 22 பேர் அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, இதில ஊழல் வழக்குல வசமாக சிக்கியிருக்காங்க. தகுந்த ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா, கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. நெறைய சொத்து குவிப்பு வழக்கிலும் சிக்கியிருக்காங்க. இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன்னெடுத்து இப்ப போட்ட உத்தரவின் அடிப்படையில திமுகல ஒரு மிகப்பெரிய கதி கலங்கி போய் திமுக அமைச்சர்கள் இருக்காங்க. சில இன்னும் சட்டமன்ற தேர்தல்ல 4, 5 மாத காலங்கள் இருக்கு. அதுக்குள்ளே அனைவருமே அதனுடைய கதை அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் போட்ட தீர்ப்பின் அடிப்படையில அனைவருமே சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த சம்மன் அடிப்படையில யாரெல்லாம் ஆஜராகுறாங்களோ, அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் வெளியா இருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில தான் திமுகல கூண்டோடு கைது செய்யப்படுறதுக்கான ஏற்பாடுகள் இப்ப நடந்துட்டு இருக்கு. இத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் திமுகல பார்த்தீங்கன்னா, திமுக சேர்ந்த அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து அடுத்தடுத்து திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே சிக்கியிருக்காங்க இல்லையா? அவங்களுடைய துறையில பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்ப சிஏஜி அதிகாரிகள் ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் அடுக்கடுக்காக அடுத்தடுத்த திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவருடைய சம்மந்தப்பட்ட இடங்கள், அவர் சம்மந்தப்பட்ட வீடுகள் அனைத்து வீடுகளிலுமே பார்த்தீங்கன்னா, ரைடுகள் 1, 2க்கும் மேற்பட்ட நாட்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த ரைடின் அடிப்படையில இப்ப அதிரடியாக திமுகவுடைய அறிவாலயம் அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரும் கதிகலங்கி போய் இருக்காங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பணங்கள குவித்திருக்காங்க அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். திமுக பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பலம் வைத்து அவங்க காசு குடுத்து வெற்றி பெறாங்க அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். ஒவ்வொரு ஓட்டுக்குமே 10,000, 20,000க்கு மேல பார்த்தீங்கன்னா, குடுத்துட்டு இருக்காங்க. இது மாரி தான் பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குல எக்கச்சக்கமான பணங்கள் கண்டெய்னராக பார்த்தீங்கன்னா, பணங்கள் குவிந்திருக்கு. இந்த பணத்தை ரகசியமாகவே பார்த்தீங்கன்னா, சிஏஜி அதிகாரிகள் கண்டறிந்த நிலையில இப்போ அதிரடியாக திமுகல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்கியிருக்காங்க. அதெல்லாம் செந்தில் பாலாஜி தொடர்ந்து கே.என். நேரு, சேகர் பாபு அனைவருமே கைது செய்யப்படுறதுக்கான ஏற்பாடுகள் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஒரு தகவல் வெளியா இருக்கு. சில கூண்டோடு கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.